சின்னத்திரையில் பிரபலமாக ஓடிக்கொண்டிருந்த சரவணன் மீனாட்சி நிகழ்ச்சியின் மைனாவாக அனைவர் மனதிலும் இடம் பிடித்து கொண்ட எப்போதும் துரு என்று இருக்கும் ஓர் நடிகை நந்தினி. ஆம், இவருடைய கணவர் இன்றைய தினம் தற்கொலை செய்து மரணமடைந்திருக்கின்றார். இது குறித்து ஒரு சில கருத்துக்களை மிகவும் வருத்தமாக கூறியிருந்தார் நந்தினி. ஆம், என் கணவர் பலரிடம் 80 லட்சத்துக்கு மேலாக பணம் பெற்றிருக்கின்றார். அதாவது அரசாங்க வேலை வாங்கித் தருவதாக கூறி பலரை ஏமாற்றியும் இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் என்மேல் அவருக்கு காதல் கூட இருக்கவில்லை. என்னை கூட பணத்துக்காகத்தான் திருமணம் செய்து கொண்டார் என்பதை நான் பின்பே உணர்ந்து கொண்டேன். அதனால் அவரை விட்டு பிரிந்து தனியாக வாழ்ந்து வந்தேன். அவர் பலமுறை தான் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக மிரட்டியிருக்கின்றார். நான் அதை உண்மையாக எடுத்துக்கொள்ளவில்லை. இப்பொழுது கூட அவர் மரணம் அடைந்திருப்பதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை என்று மிகவும் கவலையாக அழுது கொண்டே கூறினார் நந்தினி. ஆனால் இப்பொழுது மரணமடைந்திருக்கும் கார்த்திகேயன் அவர்களுடைய வீட்டிலிருந்து அவருடைய கையொப்பத்துடன் ஒரு கடிதம் கிடைத்திருக்கின்றது. அதை காவல்துறையினர்கள் இப்போது ஆராய்ந்து வருகின்றார்கள். அந்த கடிதத்தில் என் மரணத்துக்கு முக்கிய காரணம் நந்தினியுடைய தந்தைதான் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் தன் தமக்கையாரிடம் கேட்டிருக்கின்றார், அக்கா, தயவு கூர்ந்து எங்கள் அம்மாவை நீ பாதுகாப்பாக பார்த்துக்கொள் என்று உருக்கமாக எழுதியிருக்கின்றார். இது குறித்தும் இதற்கு பின்னால் ஒளிந்திருக்கும் மர்மம் குறித்தும் காவல்துறையினர்கள் மேற்கொண்டு விசாரணை நடத்தி வருகின்றார்கள். இதுபோன்ற உடனடி செய்திகள் மற்றும் சூடான சுவாரஸ்யமான தமிழ் சினிமா, அரசியல் செய்திகள் என்று அனைத்தையும் ஒரே இடத்தில் பார்த்தும் கேட்டும் தெரிந்தும் மகள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.